பாஸ்கா 3ஆம் ஞாயிறு. எம்மாவு என்ன சொல்கிறது? லூக்கா நற்செய்தி எடுத்து படித்து பார்க்கும் பொழுது ரசிக்கத்தக்க வகையில் எண்ணற்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்தேறி இருக்கின்றது. அதே சமயத்தில் அந்த நிகழ்ச்சிகளில் மனிதர்களும் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இயேசுவும் மனிதர்களும் எந்தெந்த நிகழ்ச்சிகளில் சேர்ந்து வந்திருக்கிறார்களோ அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாகவும் ஒரு ரசிக்கத்தக்க நிகழ்வாகவும் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கின்றது. அப்பேற்பட்ட பல அனுபவங்கள், சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் லூக்கா நற்செய்தியில் உள்ளன. அதில் ஒரு நிகழ்ச்சியைத்தான் இன்று நற்செய்தியாக நாம் வாசிக்கின்றோம். அதுதான் எம்மாவு சீடர்கள் இயேசுவோடு பேசிய ஒரு அனுபவம். அப்படி என்ன அனுபவம், சுவாரஸ்யமான அனுபவம் அங்கு இருக்கிறது என்றுதானே கேட்கிறீர்கள்? அது வேறு ஒன்றுமல்ல, திருப்பலி அனுபவம். எம்மாவு அனுபவம் நமக்கு கற்றுத்தருவது திருப்பலி அனுபவம். அதை பற்றித்தான் இந்த நற்செய்தி பகுதியானது நமக்கு எடுத்து சொல்கின்றது. அதை பற்றித்தான் நாம் தியானித்து பார்க்க போகின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி என்பது ஒரு சடங்கு அல்ல. அது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தின் மையமாக விளங்குகிறது. இந்த விசுவாசத்தின் மையம்தான் திருப்பலி என்பதைத்தான் எம்மாவு சீடர்கள் தங்களது அனுபவத்தின் வழியாக உணர்ந்து கொண்டார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உணர்த்துகின்றார், நமக்கும் அதை உணர்த்துகின்றார். சரி, திருப்பலியை பற்றி புனித ஜான் மரிய வியானி, குருக்களின் பாதுகாவலர், அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? திருப்பலியும் மறைசாட்சியமும் ஒருபோதும் ஒன்றாகாது. ஏனென்று கேட்டால், மறைசாட்சியம் என்பது மனிதன் கடவுளுக்காக பலியாக தன்னையே ஒப்புக் கொடுக்கிறது. ஆனால் திருப்பலி என்பது கடவுள் மனிதனுக்காக தன்னையே பலியாக ஒப்புக் கொடுக்கும் செயல் என்று சொல்கின்றார். எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பாருங்களேன். கடவுள் தன்னையே மனிதர்களாகிய நமக்காக பலியாக தந்த ஒரு அனுபவம் தான் திருப்பலி. அந்த திருப்பலி அனுபவத்தை தான் எம்மாவு சீடர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் நாமும் இன்று தியானிக்கப் போகின்றோம். அன்பார்ந்தவர்களே, எம்மாவு சீடர்களுக்கும் இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருப்பலிக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா என்றால் நிச்சயமாக உண்டு. இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருவழிபாட்டு திருப்பலியை அச்சாரமிட்டு அமைத்து கொடுத்தவர் யார் என்று கேட்டால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்கு அதை அச்சாரமிட்டு அமைத்து கொடுத்தார் என்று கேட்டால் இன்றைய எம்மாவு சீடர்களுக்கு தான் அவர் அச்சாரமிட்டு இன்றைய திருப்பலியின் முறைமைகளை அவர் வகுத்து தந்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நடைபெறக்கூடிய திருப்பலியும் எம்மாவு நிகழ்ச்சியும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது நமக்கு நன்றாக விளங்கும். இன்றைய திருப்பலிக்கு வந்து பார்ப்போமே. இன்றைய திருப்பலியில் 4 பகுதிகள் நமக்கு தரப்படுகின்றன. முதலாவது பகுதி அறிமுக பகுதி, 2வது பகுதி இறை வார்த்தை வழிபாடு, 3வது பகுதி நற்கருணை வழிபாடு, 4வது பகுதி நிறைவு பகுதி. இந்த 4 பகுதியையும் திருப்பலியில் வைக்க வேண்டும் என்று யார் சொல்லி தந்திருக்கிறார்கள்? இந்த எம்மாவு பகுதி தான் சொல்லித் தருகிறது. அது எப்படி என்பதை பற்றித்தான் நாம் இன்று தியானிக்க போகின்றோம். ஒவ்வொரு பகுதியாக சென்று தியானிப்போமே. முதலாவது பகுதி அறிமுக பகுதி. திருப்பலிக்கு வந்து பார்ப்போமே. அறிமுக பகுதியில் என்னென்னவெல்லாம் நடக்கின்றது? குருவானவர் திருப்பலியை தொடங்குகின்றார். மூவொரு இறைவனின் பெயரை சொல்லி திருப்பலியை தொடங்குகின்றார். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே என்று சொல்லி திருப்பலியை தொடங்கி மக்களை வாழ்த்துகின்றார். அதற்கு பிற்பாடு அன்றைய திருவழிபாடு வாசகங்கள் எதை பற்றி சொல்கின்றன என்பதை பற்றி ஒரு முன்னுரையாக கொடுக்கின்றார். மக்களுக்கு திருப்பலியை அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். அதற்கு பிற்பாடு வானவர் கீதம் பாடுகிறார்கள். வானவர் கீதம் பாடிவிட்டு ஒரு ஜெபத்தை, முன்னுரை ஜெபத்தை குருவானவர் ஏறெடுக்கின்றார். இதுதான் திருப்பலியில் நாம் பார்க்கின்ற முதல் பகுதி. அதுதான் அறிமுக பகுதி. இதை யார் சொல்லி தந்திருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து எம்மாவு சீடர்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். எப்படி? வாருங்கள், இன்றைய நற்செய்தி எடுத்து படித்து பார்க்கும் பொழுது அங்கு என்னென்னவெல்லாம் அறிமுக பகுதியாக நடக்கிறது தெரியுமா? 2 சீடர்கள்
உரையாடிக் கொண்டே செல்கிறார்கள். அவர்கள் எதை பற்றி உரையாடுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்த சில நிகழ்ச்சிகளை பற்றி அவர்கள் உரையாடிக் கொண்டே செல்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்கள் திருப்பலிக்கு தங்களையே தயாரிக்கிறார்கள் என்பது பொருள். நாமும் கூட திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக காலையில் 6 மணிக்கு அஸ்தகால மணி அடித்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய வேதியர் என்ன செய்கின்றார்? அன்றைய நாள் நற்செய்தியை உரக்க வாசிக்கின்றார். எதற்காக? மக்கள் அனைவரும் அதை கேட்டு தியானிக்க வேண்டும் என்பதற்காக. அப்படித்தான் எம்மாவு சீடர்களும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பேசிக்கொண்டே செல்கின்றார்கள். அப்படி பேசிக்கொண்டே செல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் அறிமுக பகுதி. இன்றைய காலகட்ட திருப்பலியில் அறிமுக பகுதி என்று சொல்கிறோம் அல்லவா? அதுதான் அறிமுக பகுதி. திருப்பலியில் இயேசு கிறிஸ்து தன்னையே அறிமுகம் செய்து கொள்கின்றார். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? நானும் உங்களோடு கலந்து கொள்ளலாமா என்று சொல்லி திருப்பலிக்கு வந்திருக்கக்கூடிய நம்மோடு இயேசு கிறிஸ்து கலந்து கொண்டு நாம் என்னவெல்லாம் பேசுகிறோமோ அதையெல்லாம் அவரும் கேட்கின்றார் என்பதுதான் திருப்பலியில் இருக்கக்கூடிய அறிமுக பகுதி. இதை சொல்லி தந்தது யார்? எம்மாவு சீடர்களின் அறிமுக பகுதி. இயேசு கிறிஸ்து தன்னையே அறிமுகப்படுத்தி கொண்ட அந்த பகுதி நமக்கு இன்றைய திருவழிபாட்டின் அறிமுக பகுதியை சொல்லித் தருகிறது. திருப்பலியின் 2வது பகுதி என்ன? இறை வார்த்தை வழிபாடு. இறை வார்த்தை என்று வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை என்றால் முதல் வாசகம், 2ஆம் வாசகம். அதுவே வார நாட்கள் என்று கேட்டால் ஒரு வாசகம் மட்டுமே இருக்கும். அடுத்தது வாழ்த்துறையோடு சேர்த்து நற்செய்தியை குருவானவர் வாசிக்கின்றார். நற்செய்தி முடிந்த பிற்பாடு இறைவார்த்தை பகிர்வு, அதாவது குருவானவர் மறையுரை ஆற்றுகின்றார். இதுதான் இறைவார்த்தை வழிபாடு. மறையுரை ஆற்றிய பிற்பாடு ஞாயிற்றுக்கிழமை என்றால் விசுவாச பிரமாணம், நம்பிக்கை அறிக்கை சொல்கின்றோம். அதற்கு பிற்பாடு நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்கள் இடம்பெறும். இவை அத்தனையும் சேர்ந்ததுதான் இறைவார்த்தை வழிபாடு. இதை யார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள்? அதே எம்மாவு அனுபவம் தான் இந்த இறைவார்த்தை வழிபாடானது திருப்பலியில் இடம்பெற வேண்டும் என்பதையும் சொல்லி தந்திருக்கின்றது. எப்படி என்று கேட்கிறீர்களா? அங்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த 2 சீடர்களும் பேசிக்கொண்டே செல்கிறார்கள். உமக்கு ஒன்றுமே தெரியாதா? இயேசு கிறிஸ்துவிடமே பேசுகிறார்கள். இந்த நாட்களில் நடந்தது எதுவும் உமக்குத்தான் தெரியாது போலும். இயேசு ஒருவர் இருந்தார். அவர் குருக்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார். அதற்கு பிற்பாடு எங்கள் ஊரை சேர்ந்த பெண்கள் சொன்னது எங்களுக்கு ஆச்சரியப்பட வைத்தது. அவர் உயிர் தெழுந்து விட்டார். அவரை கண்டதாக அவர்கள் சாட்சியம் பகிர்கிறார்களே என்று அவர்கள் இறை வார்த்தையை, இறைவனின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை பற்றியெல்லாம் அந்த சீடர்கள் இயேசுவுக்கு எடுத்து சொல்கிறார்கள். அதுதான் வாசகம். அப்பொழுது இயேசு பேச ஆரம்பிக்கின்றார். எதை பற்றி? நீங்கள் ஏன் இவ்வளவு அறிவியலாக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு நம்புவதற்கு புத்தி இல்லையா? மந்த புத்தியோடு இருக்கிறீர்களே என்று சொல்லி அவர்களுக்கு நற்செய்தியை போதித்து இறை வார்த்தையை, இறைவாக்கினர்கள் தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் காலகட்டம் வரை இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அத்தனை நற்செய்தியையும் எடுத்து விளக்குகிறார். இதுதான் குருவானவர் தரக்கூடிய மறையுரை. இயேசு கிறிஸ்து இதை செய்து விட்டுத்தான் மறுவேளை பார்த்தார். ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு குருவானவர் கண்டிப்பாக மறையுரை ஆற்ற வேண்டும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை விளக்கக்கூடிய, இறைவார்த்தையை விளக்கக்கூடிய பகுதியில் எம்மாவு சீடர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆக 2ஆம் பகுதியான நற்செய்தி இறைவார்த்தை வழிபாட்டை திருப்பலியில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி தந்தது யார்? இயேசு கிறிஸ்துவே எம்மாவு சீடர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். 3ஆம் பகுதிக்கு கடந்து செல்வோம். அதுதான் நற்கருணை வழிபாடு. நற்கருணை வழிபாட்டில் என்ன இடம்பெறுகிறது? முதலாவது காணிக்கை இடம்பெறுகிறது. அடுத்ததாக முழந்தாள் படியிட்ட பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் குருவானவர் காணிக்கையாக ஒப்படைக்கப்பட்ட அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து அச்சித்து கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுகின்றார். அதற்கு பிற்பாடு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார். அதுதான் நற்கருணை பகிர்ந்தளித்தல் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பகுதியை யார் வைக்க சொன்னார்கள்? இயேசு கிறிஸ்துவே தான் வைக்க சொல்லியிருக்கிறார். எங்கு? இன்றைய எம்மாவு பகுதிக்கு வருவோமே. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கமெல்லாம் வைத்து முடித்த பிற்பாடு அவர் வேறு ஒரு ஊருக்கு செல்வது போல காட்டிக்கொள்கிறார். ஆனால்
சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? இங்கேயே தங்கும் என்று சொல்லி தங்க வைக்கின்ற பொழுது இயேசு என்ன செய்கின்றார்? அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கின்றார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட அவர் மறைந்து போனார். அப்பொழுதுதான் அவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பதை புரிந்து கொண்டார்கள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? அப்பம் என்பது சாதாரண கோதுமை அப்பமாக நமக்கு கண்களால் பார்க்கக்கூடிய பொழுதும் சுவைக்கும் பொழுதும் தெரியலாம். ஆனால் அந்த அப்பத்தில் யார் இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து எம்மாவு சீடர்களுக்கு சொல்லித் தந்தார். இயேசு கிறிஸ்துவின் உடலே இருக்கிறது என்பதை சொல்லித் தந்திருக்கின்றார். ஆகவே இந்த பகுதி மூன்றாம் பகுதியாக இருக்க வேண்டும். அதாவது நடுப்பூசை என்று சொல்வார்கள். அப்பமும் ரசமும் கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்ற பகுதி மூன்றாவது பகுதியாக இருக்க வேண்டும் என்பதை மூன்றாவது நிகழ்ச்சியாக எம்மாவு சீடர்களுக்கு அவர் சொல்லித் தந்திருக்கின்றார். அடுத்ததாக இறுதி நிகழ்ச்சி நிறைவு பகுதி. அனைவரும் திருவிருந்தை உட்கொண்ட பிற்பாடு குருவானவர் என்ன செய்கின்றார்? எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி மன்றாட்டை சொல்கின்றார். நன்றி சொல்லிவிட்டு மக்கள் எல்லாரையும் பார்த்து திருப்பலி முடியும் பொழுது என்ன சொல்கின்றார்? சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லது உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று என்று அழகாக பாடி மக்களை அனுப்பி வைக்கின்றார். அனுப்பி வைக்கும் பொழுது என்ன காரணத்தோடு அவர் அனுப்பி வைக்கின்றார்? நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொல்வதற்காக மக்களை திருப்பலியை விட்டு வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார். இந்த பகுதியை யார் சொல்லித் தந்தது? இயேசு கிறிஸ்துவே சொல்லித் தந்திருக்கின்றார். எப்படி? இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு மறைந்து போன பிற்பாடு அந்த எம்மாவு சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த இடத்தை விட்டு உடனடியாக கிளம்பி எங்கு செல்கின்றார்கள்? எருசலேம் நோக்கி சென்று தங்களுக்கு நடந்த அனுபவத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு தங்களுக்கு நடந்த அனுபவத்தை, அதிலும் எதில் நடந்த அனுபவத்தை? திருப்பலியில் நடந்த அனுபவத்தை பற்றி அங்கு 11 சீடர்களுக்கும் அங்கிருந்த மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்கின்றார்கள். குருவானவர் சொல்கிறார் அல்லவா, நற்செய்தியை அறிவிக்க சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது என்று. அதே போலத்தான் இந்த பகுதியை யார் திருப்பலியில் வைக்க சொல்லி தந்திருக்கிறார்கள்? அந்த எம்மாவு சீடர்கள் சென்று நற்செய்தியை சீடர்களுக்கு அறிவித்த அந்த நிகழ்ச்சியின் வாயிலாகத்தான் இந்த நிறைவு பகுதி திருப்பலியில் இடம்பெறுகிறது. பார்ந்தவர்களே, எம்மாவு நிகழ்ச்சி என்பது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. தியானிப்பதற்கும் மிக அருமையான சுவாரஸ்யமான ஒரு பகுதி. ஏனென்று கேட்டால், இன்றைய திருப்பலி நடைமுறையை இந்த எம்மாவு நிகழ்ச்சியில் 4 பகுதிகளாக மிக அழகாக காணலாம். ஆகவே இது மிகவும் சுவாரஸ்யம் மிகுந்த ஒரு பகுதி. எனவே இந்த பகுதியிலிருந்து இதை தியானிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? திருப்பலி என்பது சாதாரண சடங்கு அல்ல. அது இயேசு கிறிஸ்துவாக பார்த்து இப்படித்தான் 4 பகுதிகளாக திருப்பலி நடைபெற வேண்டும் என்று எம்மாவு சீடர்களுக்கு சொல்லித்தந்த நற்செய்தி பகுதிதான் அந்த நற்செய்தி. ஆகவே இனிமேல் திருப்பலி காணும் பொழுது ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. பாதியில் திருப்பலிக்கு சென்று கலந்து கொள்ளக்கூடாது. மாறாக முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதன் அர்த்தம் நமக்கு விளங்கும். சில நேரங்களில் சிலர் வாசகத்திற்கு வந்து சேர்வார்கள். சில பேர் என்ன செய்வார்கள்? திருநன்மை வாங்கி முடித்த பிற்பாடு உடனடியாக கடவுளுக்கு நன்றி செலுத்தாமலேயே வீட்டிற்கு சென்று விடுவார்கள். சில பேருக்கு குருவானவர் வைக்கக்கூடிய பிரசங்கத்தை கேட்பதற்கு காதுகள் கூசும். ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள்? நற்செய்தியை கேட்டுவிட்டு உடனடியாக ஆலயத்தை விட்டு வெளியே சென்று விடுவார்கள். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது எம்மாவு நிகழ்ச்சியை நம்மால் ரசித்து பார்க்கவே முடியாது என்பதுதான் உண்மை. இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் கிறிஸ்தவ விசுவாசி ஒவ்வொருவரும் முழு திருப்பலியை ஞாயிற்றுக்கிழமை காண்போம். எம்மாவு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம்.